கோவை கருமத்துப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு விழா நடைபெற்ற நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய ராணுவத்தினர் நடத்தி வரும் தாக்குதல் சம்பவத்தில் இந்திய ராணுவத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க 2 நிமிடம் அமைதி பிரார்த்தனை நடத்தப்பட்டது. கோவை கருமத்துப்பட்டி அடுத்த கனியூர் பகுதியில் உள்ள பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 25ஆம் ஆண்டு விழா 0G25 என்ற பெயரில் நடைபெற்றது. கல்லூரி முதன்மை செயல் அலுவலர் அனுஷா ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பிரபல நடிகை பிரியா வாரியார் மற்றும் இந்திய கப்பல் படையின் ஓய்வு பெற்ற கமாண்டர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்தினர். முன்னதாக விழாவில் பேசிய ஓய்வு பெற்ற கமாண்டர், ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மக்கள் அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்காக எல்லையில் ராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடி வருவதாகவும், மீண்டும் தங்களது குடும்பத்தினரை பார்க்க வருவோமோ மாட்டோமோ என்பது கூட தெரியாமல் நாட்டிற்காக உழைத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். எனவே மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் தங்களது நிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் பாகிஸ்தானுடன் போரிட்டு வரும் இந்திய ராணுவத்தினருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது, ஒரு உயிரிழப்பு கூட நிகழக்கூடாது என அனைவரும் 2 நிமிடம் எழுந்து நின்று அமைதியாக பிரார்த்திக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டதை அடுத்து விழாவில் பங்கேற்ற அனைவரும் எழுந்து நின்று ராணுவ வீரர்களுக்காக பிரார்த்தனை செய்தனர். இதையடுத்து கல்லூரியில் சிறப்பாக செயல்பட்ட கல்லூரி ஊழியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது.